கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்தை என் லைஃப்ல பண்ணவே மாட்டேனா அப்படின்ற மாதிரி இருக்கிற 3 ஆக்டர் ஆக்ட்ரஸ் பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவர் எந்த ஒரு ஆட்ஸ்லயும் நடிச்சது கிடையாது. ஒரு முறை கோகோ கோலா கம்பெனி வந்து இவரை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏண்டா வெண்ணங்களா, இத குடிச்சா என்ன ஆகும்னு கூட தெரியாது, இத நான் குடிச்சு நான் நடிச்சேன் அப்படின்னா இத பாக்குற என்னோட ரசிகர்கள் குடிச்சு என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆட வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. இத தவிர்த்து இவர் தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜ்ல நடிச்சது கிடையாது. இவர் 90ஸ்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும்போது வேற லாங்குவேஜ் எல்லாம் வந்து படம் நடிக்க கூப்பிட்டாங்களா, ஆனா நான் நடிச்சா தமிழ் சினிமால மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசி வரைக்கும் இருந்தாரு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி. நம்பர் 2 சாய் பல்லவி ஃபேமஸ் ஃபேர்னஸ் கிரீம் கம்பெனில இருந்து வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. நீங்க எங்களோட ஃபேர்னஸ் கிரீம் ஆட்ல வந்து நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்ல கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை பண்ண மாட்டேன், நான் நேச்சுரலா தான் இருக்கேன், அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ற என்னோட ஃபேன்ஸும் நேச்சுரலா இருக்க தான் நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. பா மாஸ்ல. நம்பர் 3 கவுண்டமணி அண்ட் செந்தில். இவங்க தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜ்லயும் நடிச்சது கிடையாது. கடைசி வரைக்கும் தமிழ் படங்கள்ல மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி கவுண்டமணி அவர்கள் வந்து என்ன சினிமா தியேட்டர்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா அப்படியே மறந்துருங்க. செல்ஃபி எடுக்கிறது, இன்டர்வியூ எடுக்கிறது, பொதுவெளியில கலந்துக்கிறது இது எதுவுமே பண்ண மாட்டாரு. இதை வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு.